நம் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பகுதிகள், ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிற ஆசாரியர்கள், செலுத்தப்பட்டு வருகிற பலிகள், இவைகளை குறித்து நாம் விவரமாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக ஆசரிப்பு கூடாரத்திலே செலுத்தப்பட்ட பலிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5 முக்கியமான பலிகள் குறித்து நாம் வாசித்தோம். ஒன்று சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று 5 முக்கியமான பகுதிகள் பலியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் போஜன பலியையும் சர்வாங்க தகன பலியை விவரமாக நாம் படித்தோம். கடந்த வாரத்திலே சமாதான பலியை குறித்து நான் சற்று சொன்னேன். இன்றைக்கும் அதையே நாம் சமாதான பலியை சற்று தொடர்ந்து நாம் கவனிக்கலாம் என்று எண்ணுகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாயில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு சமாதான பலியின் குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. நம்முடைய ஆண்டவராய் இயேசு எப்படி சமாதானத்தை உண்டாக்கினார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். 2 பேருக்குள்ளாக இருந்த பகைகள் மறக்கும்போது கொடுக்கப்படுகிற ஒரு பலி. அதற்கு நான் சொன்னேன் முன்னாலே, ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு இருந்த பகை நீங்கின பொழுது அவர்கள் ஆடுகளை கொடுத்தார்கள். ஈசாக்கு அபிமெலேக்கு வந்தபோது அங்கேயும் அவர்கள் பலி ஆடுகளை கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். அதுபோல யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இடையிலே வந்த வருத்தங்கள் நீங்கி சமாதானம் உண்டான போது வெகுமதிகள் மிருகங்கள் கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். இப்படி சமாதானம் என்ற ஒன்று, ஒரு பகை மறந்து 2 பேருக்குள்ளே சமாதானம் உண்டாகும் போது ஒப்புரவாகுதல் என்று ஒன்று உண்டாகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்பதாக நாம் கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இந்த வாரத்தில் நான் அதை தியானித்த பொழுது, இந்த சமாதான பலி என்பதற்கு இன்னொரு பெயரும் இந்த லேவியராகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா பலிகளுக்கும் ஒரே பெயர் தான் இருக்கிறது. சர்வாங்க தகன பலி என்றால் சர்வாங்க தகன பலி, போஜன பலி என்றால் போஜன பலி தான், குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று வரும்பொழுது அந்தந்த பலிக்கு பெயருக்கு ஏற்ற விதமாகவே இருக்கிறது. ஆனால் இந்த சமாதான பலிக்கு இன்னொரு பெயரை வேதம் கொடுக்கிறது.
நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் தயவு செய்து 15ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாமிசம் என்று சொல்லியிருக்கு. 12ஆம் வசனத்திலே அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால், இப்போ சமாதான பலி என்று சொல்லப்படுகிற பலிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்தது அல்லது பிரைசிங், ஸ்தோத்திர பலி என்று இருக்கிறது. இந்த 7ஆம் அதிகாரத்தில் அதை கொஞ்சம் சற்று வித்தியாசமாக நான் வாசிக்கலாம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலி என்று எழுதப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் நீங்கள் வாசித்தீர்களானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் செலுத்தும் பொழுது ஒரு முக்கியமான பிரமாணத்தை இதிலே நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலியின் பிரமாணம் என்னவென்றால், நீங்கள் ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்கள், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகள், எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலி ஆகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க கடவன். மற்ற எல்லா பலிகளையும் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த பலியில் ஒரு வித்தியாசமான பலி, சமாதான பலி. இது சாப்பிட்ற பலி இல்லை, இது போஜன பலி இல்லை. ஆனால் இந்த மிருகத்தை மற்ற எல்லா இதுலேயும் பலிகளிலே மிருகந்தை மட்டும்தான் கேட்டிருக்கு. போஜன பலியில் மட்டும்தான் போஜனத்தை பற்றி எழுதியிருக்கு. மற்ற குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி எல்லாம் மிருகங்கள் தான் பரிசல் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த சமாதான பலியை ஒருவன் செலுத்துகிறான், அதை ஸ்தோத்திரத்துக்காக ஒரு நன்றிக்காக ஒருவன் செலுத்துவானால், அவன் செலுத்துகிற எல்லாம் அதிரசம், அப்பம், எண்ணெயிலே பொரிக்கப்பட்டது, இது எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லாம் இன்க்ளூடட் என்னன்னா ஆயில். மற்றதெல்லாம் எதுலேயுமே ஆயில் சொல்லப்படலை. பட் இதில் மாத்திரம் இந்த ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிற இந்த பலியிலே மாத்திரம் ஆயில் சேர்க்கப்பட்டிருக்கு, எண்ணெய் சேர்க்கப்பட்டு. பொதுவாக நம்முடைய வேதத்தை நாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது எண்ணெய் ஆவியின் நிறைவை அல்லது அபிஷேகத்தை காட்டுகிறது, ஆவியின் நிறைவை காட்டுகிறது. இந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சமாதான பலி அல்ல, அதை ஒரு நன்றி நிறைவோடு அவன் செலுத்துவானால் அது எப்படி செலுத்தப்படணும் என்று கேட்டால், வெறும் மாம்சத்தோடு அல்ல, ஆவியோடு அதை செலுத்தணும். இன்க்ளூட் அதன் எல்லா ஸ்தோத்திர பலியிலேயும் ஒரு ஆவியோடு, எண்ணெயிலே பொரிக்கப்பட்டது, எண்ணெய் தடவப்பட்டது, எண்ணெயிலே பிசைந்தது, அது பிசைந்ததானாலும் பொரித்ததானாலும் சுட்டதானாலும் எந்த காரியத்தை அவன் கொண்டு வந்தாலும் அதில் என்ன இருக்கணும் என்று கேட்டிங்கன்னா, அதில் ஆவியினுடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். ஆவியோடு உள்ள ஒரு நிறைவு அதிலே இருக்கணும். இது எதை காட்டுகிறது என்று கேட்டால், நீங்கள் பழைய ஏற்பாடை நீங்கள் வாசித்தீர்களானால் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டில் உண்மை என்று மாத்திரம்தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
இந்த ஸ்திரீயின் இடத்திலே பேசும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்க யூதர்கள், இவ சமாரிய ஸ்திரீ, அவள் ஒரு மலையிலே, சமாரியா மலையிலே தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையான தொழுகை எங்கே தொழணும்னா எருசலேமில் தொழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட இடம், அங்கே தான் தேவன் இருக்கிறார், நீங்கள் அங்கே தொழுது கொள்ளணும் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சமாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, நாம் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டோம், நாம் இந்த சமாரியா மலையில் தான் நாம் தொழுது கொள்ளணும். அப்போ தொழுகை சமாரியாவிலே நடக்கிறது, எருசலேமில் நடக்குது. அப்போ இவன் சொல்கிறான், நாங்கள் எங்கே தொழுது கொள்ள வேணுமே என்று சொல்லுகிறாள். அப்போது இயேசு சொல்லுகிறார் 21ஆம் வசனத்தில், நான் சொல்லுகிறதை நீ நம்பு, நான் சொல்கிறத நீ கேளு. உங்கள் முற்பிதாக்கள் சொல்கிற, உங்கள் பாரம்பரியம் சொல்கிற, உங்கள் வழக்கம் சொல்லுகிற அதை நம்பாத, நான் சொல்கிறத நம்பு. இந்த மலையிலே மாத்திரம் அல்ல, நீங்கள் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். இனிமேல்லாம் வரும், எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்ததுன்னு சொல்லலை, இனிமேல் வரும். அந்த பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் 23ஆம் வசனத்தில், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தொழுகை எப்படி இருக்கணும், அல்லது ஆராதனை எப்படி இருக்கணும், அல்லது துதி எப்படி இருக்கணும், ஆண்டவரை துதிக்கிறது எப்படி இருக்கணும்னா, இதுவரைக்கும் உண்மையாக இருந்தால் போதும். பழைய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும் தேவரீர் இருதயத்திலே உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று உண்மையை பற்றி பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு சொல்லும்போது, நீங்கள் அந்த மலையில் தொழணும், இங்கே தான் தொழணும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது இந்த காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இனி ஒரு காலம் வரப்போகிறது, பிதாவை எங்கே வேண்டுமானாலும் தொழலாம். ஒரு மலையில் ஏற வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடம் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கேயும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆராதனைக்கு என்ன வேணும், எது முக்கியம், ஆராதிக்கிற இடம் அல்ல, ஆராதிக்கிற ஆள் முக்கியம். அவர்களுக்கு என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஆராதிக்கிற இடம்தான் முக்கியம். அவங்க போய் எங்கே ஆராதிக்கணும்னு சொன்னால் எருசலேமில் போய் ஆராதிக்கணும். அவங்களுக்கு இடம் ரொம்ப முக்கியம், பிளேஸ் ரொம்ப முக்கியம். தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் தான் போய் ஆராதிக்கணும். அதுக்காக அவங்க எவ்வளோ விலையும் கொடுத்தாங்க, எவ்வளோ தூரம் நடந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஆராதனை இடம் முக்கியம் அல்ல, தொழுது கொள்ளுகிற ஆள் முக்கியம். அவன் என்னதான் அவன் இடத்துக்கு போனாலும் அவன் உண்மையற்றவனாய் இருப்பான், ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அந்த உண்மை எப்படி இருக்கணும் என்று கேட்டால், ஆவியோடும் உண்மையோடு இருக்கணும். அப்போ நம்முடைய ஆராதனையில் எல்லாம் என்ன இருக்கணும் என்று கேட்டிங்கன்னா, ஆவியானவருடைய அருள் மாறி அபிஷேகம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆவியானவரோடு இசைந்ததாக இருக்க வேண்டும், ஆவியானவருடைய நடத்திப்புக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தொழுகை அல்லது நம்முடைய ஆராதனை ஆவியானவரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பொதுவாக ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறது உண்டு,
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், பவுல் ரட்சிக்கப்பட்டார், ஞான ஸ்நானம் பெற்றார், அபிஷேகம் பெற்றார். அந்தியோகியா சபையிலே அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆராதனை ஒரு போதகர்களாக நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே சொல்லப்படுகிறது, பவுல், பர்னபா போன்றவர்கள் எல்லாரும் அந்த அந்தியோகியா சபையிலே போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். இப்போ ஆவியானவர் அங்கே பேசுகிறார். யார் பேசுனார்னா, என் ஊழியத்துக்காக நான் அழைத்த ஊழியத்துக்கு அவங்கள பிரித்து விட்டுருங்க. உடனே என்ன பண்ணுகிறார் கேட்டால், அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அனுப்பினார்கள். அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. சர்ச்சினுடைய வேலை முடிஞ்சு போயிடுச்சு. சர்ச் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சினுடைய பெரிய பணி முடிஞ்சு போயிடுச்சு. உபவாசம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஊழியர்கள் மேலே, பவுல் பர்னபா மேலே கையை வச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் அடுத்த வசனமே நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு, அனுப்பினது யாரு? சபையார் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்பினார். இப்பொழுது அவர்கள் அடுத்த வசனம் எழுதுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அனுப்பப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பின்னால் உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலேயே நடத்தப்படுகிறார். ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இவர்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுக்கிரகம், அபிஷேகம் அந்த ஊழியத்திலே இருந்தது. இப்போ நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், பவுலுடைய ஊழியம் ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியமாக மாறினது காரணம் என்னவென்று கேட்டால், சபை அனுப்பப்பட்டாலும் அவர்கள் யாரோடு நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஆவியானவராலே. நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம், ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் தடை பண்ணினார் என்று இந்த அப்போஸ்தலர் புத்தகம் அதிக வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். இதிலிருந்து நாம் என்னத்தை காண்கிறோம் என்று சொன்னால், ஆவியானவர் ஒரு பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறதை, கூட இருந்து நடப்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுப்பீர்களானால், ஊழியத்திலே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அவன் அனுப்பினது யாருன்னு கேட்டீங்கன்னா, தூதன் வருகிறான். தூதன் சொல்றான், நீ வனாந்தர மார்க்கமாய் போ. அதை வார்த்தையை அவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான். ஆனால் நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள், 8ஆம் அதிகாரம் அவன் போகும்போது அந்த ரதத்திலே உட்கார்ந்து வாசித்து கொண்டிருக்கிறான். 29ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆவியானவர் நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள்,
ஆரம்பம் யார் ஆரம்பித்து வைக்கிறான்னா தூதன் சொல்கிறான், நீ வனாந்தரமாக இருக்கான் இப்போ. ஆனால் இங்கே அவன் இந்த ஊழியத்தை நடப்பிக்கும் போது ஆவியானவர் சொல்கிறாரு, நீ ரதத்திலே உட்கார்ந்து நீ சேர்ந்து கொள், அந்த ரதத்தில் போ. இப்போ ஞான ஸ்நானம் கொடுத்தாச்சு. வேதம் சொல்லுகிறது 39ஆம் வசனத்தில், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். அப்போ ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் நடத்துகிறார், ஆவியானவர் கொண்டு போயிட்டார். அப்போ இந்த ஊழியம் ஒரு மகிமையாய் நடந்ததனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியத்தில் ஆவியானவருடைய ஆளுகையும் ஆவியானவருடைய நடத்துதலும் ஆவியானவருடைய ஆலோசனையும் அங்கே இருந்தது. நான் சொல்லுவேன், இந்த ஊழிய நடபடிகள் புஸ்தகம் முழுவதும் அப்போஸ் நடபடிகள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அது ஆவியான நடபடிகள் என்று சொல்லலாம். அவர்களை ஆவியா நடத்தி கொண்டு போகிறார். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு அல்லது சமாதான இந்த ஊழியம், நம்ம ஊழியத்துக்கு நான் கடந்த வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் தயவு செய்து 18ஆம் வசனத்தை வாசிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசம். அப்ப இந்த ஊழியம் என்ன ஊழியம்னா ஒப்புரவாக்குற ஊழியம். இந்த உபதேசம் என்ன உபதேசம்னா ஒப்புரவாக்குதலின் உபதேசம். நீங்க அந்த ஊழியத்தை எடுத்தீங்கன்னா அது மரணத்துக்குரியது, அழிந்து போகக்கூடியது. பட் இந்த ஊழியம் தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம். இந்த உபதேசத்தை, இந்த ஒப்புரவாக்குதல் உபதேசத்தையும் இந்த ஊழியத்தையும் இந்த செய்கிறது யார் என்று கேட்டால் ஆவியானவர். அப்போ நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால் இந்த நன்றியிலே ஒரு அங்கீகாரம் இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். சகலமும் உண்மையோடும் ஆவியோடும் நீங்கள் ஆராதிக்கப்பட வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னவென்று கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த 7ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் நாம் அதில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியை செலுத்துமானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையது ஆகும். இப்போ பலியை செலுத்தியாச்சு, இதில் மீதி எல்லாம் எடுக்கணும். இதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி உள்ள பலி யாருக்கு கொடுக்கணும்னா, இந்த பலியை செலுத்தினானே, இந்த இரத்தத்தை செலுத்தினானே அந்த ஆசாரியன் தான் அதை சாப்பிடணும். அவனுக்கு உரியதான் இந்த மீதியாய் உள்ள. நான் தாழ்மையாக நான் விசுவாசிக்க, ஏன் அது அப்படி? இந்த சமாதான பலியிலே மாத்திரம், இந்த ஸ்தோத்திர பலியிலே மாத்திரம், இந்த நன்றி செலுத்துகிற பலியிலே மாத்திரம் இதை மீதியை யார் சாப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை அந்த ஆசாரியனுக்கு கொடுக்கணும். இந்த இரத்தத்தை எந்த ஆசாரியன் செலுத்தினானோ அதுதான் செலுத்தணும், அவன் தான் சாப்பிடணும். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுகிறது ஒரு நிழல், பரலோகத்திலே உள்ள பொருள். இந்த நிறைவேறுதலை எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இயேசுவிலே பார்க்கலாம்.
இந்த சமாதான பலியை செலுத்தின ஆசாரியன் யார்? ஆசாரியெல்லாம் ஒவ்வொரு ஆசாரியனா மறைஞ்சு போயிட்டே இருக்கிறான். ஆரோன் போயிட்டான், அவனுடைய மகன் போயிட்டான், எலியேசர் போயிட்டான், பினகாஸ் போயிட்டான். ஒவ்வொருத்தரும் ஆசாரியத்துவம் மாறிக்கொண்டே வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியத்துவம் மாறுகிறது இல்லை. இன்றைக்கு தாமஸ் ராஜ் இருக்கார், அப்புறம் அவர் பிள்ளை வந்தார், அவருக்கு பிள்ளை வந்தார், அவருக்கு பிள்ளை வந்தார்னு தலைமுறை சொத்தல்ல. ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நிரந்தர ஆசாரியன், அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். அவர் தான் பிரதான ஆசாரியர். ஆசாரியத்துவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினாலே தான் நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் தயவு செய்து 11ஆம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாய் இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உயரமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகள் இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ இவர் பிரதான ஆசாரியராக ஒரே தரம் அங்கே உள்ள பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கிட்டார். அப்போ இந்த சமாதான பலியின் ரத்தத்தை செலுத்தினவனுக்கு தான் என்னத்தை கொடுக்கணும் என்று கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெயில் பிசைந்த மாவு, இந்த எண்ணெயில் பிசைந்த அதிரசம், இந்த எண்ணெயில் பொரித்தவைகள், இவைகளெல்லாம் யாருக்கு உரியது என்று கேட்டால் இந்த ஆசாரியனுக்குரியது. இந்த ஆவியினால் நிறைந்த இந்த பலி பொருட்கள் எந்த ஆசாரியன் இந்த ரத்தத்தை செலுத்தினானோ அவனுக்கு தான் கொடுக்கணும், வேற கொடுக்கக்கூடாது. ஆகினால்தான் மிக திட்டமாக தெளிவாக சொல்லலாம், நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படி இந்த பிரதான ஆசாரியராக இந்த காசிருப்பு கூடாரத்தில் பிரவேசித்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டாக்கின ஆசாரியனாகிய இயேசுவுக்கு மாத்திரம்தான் இந்த ஆவியோடும் உண்மையோடும் உள்ள ஆராதனைக்கு தகுதியானவர். அவருக்கு தான் கொடுக்கணும். இது வேற யாரும் அதில் டச் பண்ணவே கூடாது. நீங்கள் இதை நன்றியோடு இதை நீங்கள் ஸ்தோத்திர பலியாக நீங்கள் செலுத்துவீர்களானால் பலி செலுத்தின ஆசாரியருக்கு மாத்திரம் இதை கொடுக்கணும். பலி செலுத்துகிற ஆசாரியன் யார் என்று கேட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. மற்ற ஆரோன் அவனுடைய குமாரர்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து பலிபீடத்திலே அவர்கள் செலுத்தி ஆசாரியத்தை இருந்தார்கள். இதனால் எந்த மனச்சாட்சியும் பூரணப்படலை. இது சீர்திருத்தல் காலம் வரைக்கும் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பூரணப்படுத்தக்கூடிய ஒரு பூரணமான பலியை நித்தியமான ஒரு கூடாரத்தில் பிரவேசித்து நம்முடைய தேவன் செலுத்தினதினால் இந்த ஸ்தோத்திர பலியிலே உள்ள புசிக்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இயேசுவுக்கு மாத்திரம். ஆகினால்தான் நீங்கள் வேதம் முழுவதும் வாசிக்கலாம், எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் நீர் ஒருவர் தான் பாத்திரர், நீர் ஒருவர் தான் பாத்திரர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டீர், நீர் எங்களை மீட்டு கொண்டீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். ஆகையினாலே ஆண்டவரே எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். அந்த மீட்பினால் நீர் எங்களை ராஜாக்கள் ஆக்கினீர், நீர் எங்களை ஆசாரியர்கள் ஆக்கினீர். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது நான் ஏற்கனவே இதை முன்னை எடுத்திருக்கிறேன். ஆனாலும் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். 5ஆம் அதிகாரத்திலே அந்த புஸ்தகத்தை உடைக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை யார் உடைக்கிறது? அப்போ இந்த புஸ்தகத்தை உடைக்கிறதுக்கு யாருமே இல்லை, அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இந்த முத்திரையை உடைத்து வாங்கிறதுக்கு யார் உரிமையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த யாருமே இல்லை என்று சொன்ன உடனே யோவான் அழுகிறார்.
அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில், அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் இருக்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கு அனுப்ப தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கினார். இந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே அங்கே உட்கார்ந்து இருக்கிற அந்த 24 மூப்பர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8ஆம் 9ஆம் வசனத்தில், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். இப்போ இந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே அவங்க அழுறாங்க. அவங்க கர்த்தருக்கு நீங்கள் துதிக்க எப்படி பார்த்துட்றானீங்க? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எதுக்காக ஆராதிக்கிறோன்னா, பொதுவாக நம்முடைய ஆராதனை ஒரு தரந்தாழ்ந்து போன ஆராதனைகளாக மாறிக்கொண்டு வருகிறது. எதுக்காக? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைங்க. கர்த்தர் உங்கள் வியாதியை குணமாக்கினார். கர்த்தர் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார். நம்ம கர்த்தர் நல்ல வசதிகளை கொடுத்தார். இன்றைக்கு ஆராதனையே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோறு தின்னக்கு தான். கர்த்தர் நமக்கு சோறு தந்தார், கர்த்தர் நமக்கு ட்ரெஸ் தந்தார், கர்த்தர் நமக்கு வீடு தந்தார். செய்த நன்மைகளுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தான் ஜனங்கள் கைத்தட்டி அல்லேலூயா அல்லேலூயான்னு பாடுறாங்க. ஆனால் நீங்கள் பரலோகத்தில் அவங்க ஆராதிக்கிற ஆராதனையை பாருங்கள். ஏன் அவங்க ஆராதிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிங்காசனத்திலிருந்து அவர்கள் வணக்கமாய் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் இருந்து நீர் எங்களை மீட்டு கொண்டீர். உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த எங்களை மீட்டு கொண்டது மாத்திரம் அல்ல, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினீர். நீ ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலே நாங்கள் அரசாளுவோம். அதுக்கு தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்போ ஒரு உண்மையான ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்க அறிந்திருப்பானால், நாம் பெற்ற எல்லா நன்மைகளை காட்டிலும் ஒரு மனுஷன் நன்றி உள்ளவனாக இருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மை ரட்சித்ததுக்காக. சொந்த இரத்தத்தை சிந்தி தேவன் நம்மை மீட்டாரே, அதுக்காக நன்றி உள்ளவனாக ஒருவன் கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய ஆகாரம், நம்முடைய வஸ்திரம், இந்த உலகத்திலே நமக்குள்ள உயர்வு எல்லாம் அனித்தியமானது, நிரந்தரமானது. ஆண்டவர் நமக்கு சுகம் பலன் தந்தது நல்லது, தரட்டும். ஆனால் என்னாலுமே தரப்போறதில்லை. இதுக்கு ஒரு முடிவு ஒரு நாள் இருக்கு இல்லையா? என்னாலும் ஜெபத்தை கேட்டு சுகமாக்கிட்டே இருந்தாலும் அப்புறம் இங்கே தானே இருக்க போகிறோம். ஒரு நாள் ஜெபத்தை கேட்க மாட்டார். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எண்டு. ஆனால் அன்றைக்கும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கத்தட்ட போகணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய மீட்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என் ஆத்மாவை மீட்டிருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். அப்போ தேவனை தொழுது கொள்ளுவதற்கு மிக பிரதானமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீர நன்மைகள் அல்ல, இது செகண்டரி. ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கணும்னா, கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டார், நம்மை அக்கிரமத்திலிருந்து மீட்டார், சாபத்திலிருந்து நம்மை மீட்டார். அவருடைய கல்வாரி இரத்தத்துக்காக
ஒரு மனுஷன் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்னை மீட்டெடுத்தாரே, இந்த மீட்பை தான் ஒருவன் இந்த உலகத்திலே மேன்மைப்படுத்த வேண்டும். அதற்கு தான் அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேணும். அந்த நன்றிக்கு ஒரே ஒருவர் தான் பாத்திரமானவர். யார் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அப்ப தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள வேண்டுமானால், தேவன் உங்கள் இருதயத்தை சமாதானத்தினால் நிறைக்கணுமானால், நான் சொல்லுவேன், நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி அறிதல் உள்ளவர்கள். என்ன நன்றி? பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவனற்றவனாய் இருந்த எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு என்னை தேவன் பிள்ளையாக்கினாரே. யோவான் எழுதுவார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இந்த காலத்தில் அன்புன்னா ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. லவ் என்ற வார்த்தை இந்த காலம் ரொம்ப கேவலமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அன்பு என்ற வார்த்தை பரத்துக்குரிய வார்த்தை. அது தேவனுக்கு சொந்தமான வார்த்தை. அந்த அன்பு என்று என்ன சொல்லுங்கன்னா, தகுதியற்ற ஒருவனை, நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? நம்மளை ஒருத்தன் நேசிக்கிறான், ஒருத்தன் அன்பு கூறுகிறான் அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு தகுதி இருக்கு. தகுதி இல்லாமல் ஒருத்தனும் நம்மளை நேசிக்க போகிறதில்லை. ஒன்று அழகாக இருக்கலாம், ஒன்று பணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்கிறனால தான் நம்ம அன்பு கூறுறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத நம்மை தேவன் நேசித்தார். அதனால தான் சொல்றாரு, தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உட்கார்ந்து நீங்கள் யோசிக்கணும். தேவனுடைய, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் ரொம்ப பயங்கர ட்ரிங்க் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதனால தான் எங்கள் வாழ்க்கை எல்லாமே சீரழிஞ்சு போச்சு. அதனால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் எங்கள் வாலிப நாட்கள் ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. ரொம்ப தாறுமாறாக நானும் ஜீவிச்சிட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் எழுந்தார், மகனே, நான் உன்னை பெற்றதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி ஊழியக்காரனா வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த லெட்டர்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருக்க பார்த்தேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு ஊழியக்காரனா வருவேன்னு தெரியாது. அவர் எழுதியிருந்தார், உன்னை பெற்றதுக்காக எனக்கு ஒரு உதவி செய். என்ன செய்யணும்னா, நீ வெளியே போய் நான் இன்னாருடைய மகன்னு சொல்லாத. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, கௌரவ குறைவாக இருக்குது. ஒரு குடிகார தகப்பை என்ன மகனாக ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஏன்னா எனக்கு கிரியை. ஒரு குடிகார தகப்பனே என்னை தன்னுடைய மகனை சொல்றதுக்கு, அவர் பெற்றவர், அவர் தான், அவர் என்னதான் சொன்னாலும் அவருக்கு பேரன், அவருக்கு பேர் தான். இன்றைக்கு வரைக்கும் நான் சன்னு ஆஃப் இன்னார் தான் போடுறேன். அவர் செத்துட்டா கூட, அவர் எத்தனை வருஷம் போனாலும் கூட, நான் எதை மாற்ற முடியாதுன்னு சொன்னால், நான் இன்னும் எந்த ரெக்கார்டு போட்டாலும் அவர் குடிச்சிட்டு செத்தாரோ குடிக்காம செத்தாரோ, பரிசுத்தமானோ பரிசுத்தம் இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பாஸ்ட் ஆகிட்ட உடனே நான் சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட முடியாது. எங்கள் அப்பா குடிகாரராக இருந்தால் கூட நான் எங்கள் அப்பா பேர் தான் போட முடியும். சன் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படி தான் போட முடியும். அவர் என்ன போடாதுன்னு சொன்னாலும் அதான் தலை எழுத்து. அவர் தலையில் எழுதி வச்சாச்சு, என் தலையில் எழுதியாச்சு.
அவர் போட்ட கௌரவ குறைவுன்னு சொல்றார். அப்படி கௌரவ குறைவாய் நிறைந்த ஒரு அசுத்தனாகிய என்னை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவன் என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளலை, என்னை ஒரு அடிமையாக ஏற்றுக்கொள்ளலை, என்னை ஒரு பக்தனாக ஏற்றுக்கொள்ளலை, என்னை தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இங்கே உட்கார்ந்து யோசித்தா தெரியும். அதனால தான் யோவான் சொன்னார், நாம் யாருடைய பிள்ளையாக மாறிட்டோம். நேற்றைக்கு வரைக்கும் நான் யாருன்னா ஒரு மீன் பிடிக்கிறவன், நான் வெறுமையான வலையை அலசி கொண்டிருந்தவன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாதவன். ஆண்டவர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். நான் சீடனாக தான் பின்பற்றினேன், நான் ஊழியக்காரனாக தான் பின்பற்றினேன், நான் படிப்பறிவற்ற முட்டாளாக தான் பின்பற்றினேன். ஆனால் இப்போ அந்த அன்பை யோசித்து பார்க்குறேன். நான் அவருக்கு சீடனும் இல்லை, நான் அவருக்கு ஊழியனும் இல்லை, நான் அவருக்கு சிநேகிதனும் இல்லை. என்னை ஒரு மேலான நிலைமைக்கு தேவன் அழைச்சிருக்காரு. நான் யாருன்னா தேவனுடைய பிள்ளை. அதனாலே தேவன் என்மேல் பாராட்டின அன்பை நினையுங்கள். அன்பை எவ்வளவுன்னு பாருங்க. அந்த அன்புக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும். பெற்ற தாய் நம்மை பிள்ளைன்னு சொல்ல மறுத்துட்டாங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், என் தகப்பனு தாய் என்னை தள்ளிட்டாங்க, பட் தேவன் என்னை சேர்த்து கொண்டார். எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்க, தேவன் என்னை சேர்த்து கொண்டார். இப்போ நீங்கள் யோசிக்கணும், இன்றைக்கி நம்முடைய ஸ்தோத்திரம் வெறும் சரீர நன்மைகளுக்காக அல்ல, இது ரெண்டாவது உள்ள காரியம். பட் நாம் தேவனை துதிக்க வேண்டியது அவர் இரத்தத்தினால் எனக்கு கிடைத்த மீட்பு, அவர் இரத்தத்தினால் கிடைத்த எனக்கு மேன்மை, அவர் இரத்தத்தினால் கிடைத்த எனக்கு நித்தியம் மகிமை. இவைகளை ஒரு மனிதன் நினைத்து அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான், நன்றி உள்ளவனாய் இருக்கிறான். அந்த ஸ்தோத்திரத்தை அந்த ஆசாரியனுக்கு மாத்திரம் அவன் செலுத்த வேண்டும். இந்த பலியில் ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி. பாருங்க, இந்த சமாதான பலியில மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. நீங்க மற்ற எல்லா பலிகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் தான் மேல் தான் செலுத்தணும். காளை, ஆட்டுக்கடா இவைகள் தான் செலுத்தணும். ஆனால் இந்த சமாதான பலியிலே மாத்திரம்தான் ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் இருந்து எடுத்து செலுத்துவானாயில் காளையும் செலுத்தலாம், பசுவையும் செலுத்தலாம். நீங்கள் அதே போல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒருத்தன் ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கிறான். முதல்ல 1ஆம் அதிகாரம் மாட்டு மந்தை, 2வது அவன் படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தா, அவன் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி அங்கே சமாதான பலிக்கு மாத்திரம்தான் ஆணும் பெண்ணும் சமம். நீ எதை வேணா கொண்டு வரலாம். மற்ற பலிகளில் எல்லாம் நான் சொன்னது போல ஆண் மட்டும்தான் கொண்டு வரணும். ஆனால் இந்த ஸ்தோத்திர பலி, வொர்ஷிப், நன்றி செலுத்துதல், ஆராதனை, தேவனுக்கு துதி செலுத்துதல் என்று வரும்போது நன்றி செலுத்துறதுக்கு யாரையும் கொண்டு வரலாம்? ஆணும் பெண்ணும் சமத்துவம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை துதிக்கிறதுக்கு ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆராதனை யார் செய்யணும்? எல்லாரும் செய்யணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தீங்கன்னா எல்லாம் ஆண்களுக்கு தான். நீங்கள் ஆண்டவர் யாரோட பேசினார்னா ஆண்களோடு தான் பேசினார். உடன்படிக்கை என்று வந்தால் யார் தான் உடன்படிக்கை பண்ணினார்னா ஆணுடைய நுனித்தோலை விற்சேதனம் பண்ணி அவனோடு தான் உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை என்று வந்தாலும் உடன்படிக்கை புருஷன்கிட்ட தான் இருந்துச்சு, ஆராதனை அவங்ககிட்ட தான் இருந்துச்சு, ஆசாரியத்துவம் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு.
பலி செலுத்தல் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக இந்த சமாதான பலி அல்லது ஸ்தோத்திர பலி என்று வரும்பொழுது யாரு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் தேவனை ஆராதிப்பதற்கு, துதி செலுத்துவதற்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் தேவனை ஆராதிக்கலாம். ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் ஆணில் எடுக்கலாம், பெண்ணில் எடுக்கலாம். ஆனால் அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் ஒரே ஒரு நிபந்தனை, ஆணோ பெண்ணோ பழுது இல்லாமல் இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருக்கணும். ஆணானாலும் சரி, அது பெண்ணானாலும் சரி. ஒரே ஒரு காரியம்தான் அங்கே வற்புறுத்தப்பட்டது. அப்போ ஆராதனைக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, உண்மையுள்ள ஒரு ஜீவியம், ஆவியின் நிறைவுள்ள ஒரு ஜீவியம், பழுதில்லாத ஒரு ஜீவியம். இவங்க தான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், அந்த மீட்புக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அந்த மீட்பு ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நித்தியம் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி மன இஷ்டம் போல ஒருத்தன் ஜீவிக்கிற ஒருத்தன் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆண்டவர் எந்த துதி ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று கேட்டால், பழுதில்லாத ஒரு பலியைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜனங்கள் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவு செய்து 1ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, மாச பரப்பு, வருஷ பரப்பு, எல்லா பரப்பும் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணுமே நான் சகிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 15ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் நான் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ கைகளை இரத்தத்தினால் நிறைச்சி வச்சுட்டு பாவத்தை செய்துட்டு, ஆனால் ஆண்டவரை துதிக்கிறாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிற, உன் ஜெபம் நான் கேட்க மாட்டேன்ப்பா, நீ என்ன தான் கையை விரித்தாலும், நீ என்ன தான் தேவனுக்கு முன்ன ஜெபம் பண்ணாலும், நீ முதலாவது என்ன செய்யனா, உன்னை கழுவி சுத்திகரிப்பா, பழுதற்றதான் எனக்கு முன்னால் வாங்க, பலிபீடத்தின் முன்பாக என்னை பழுதற்றதாய் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அது மாத்திரமல்ல, இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பு, குடல்களிலே உள்ள கொழுப்பு முழுவதையும், 2 குண்டிக்காய்களையும், அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பு, குண்டிக்காய்களோட கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வை எடுத்து கர்த்தருக்கு பலியாக செலுத்துவானாக. அவனுடைய அந்த எல்லா கொழுப்பு, இந்த கொழுப்புகளெல்லாம் எடுத்து என்ன செய்திடணுமா, சமாதான பலியில் எங்கே கொண்டு போயிடணும், எரிச்சிடணும். அதை பலி செலுத்திடணும். அந்த குண்டி காய்கள்னு போட்டிருக்கிறது நீங்கள் சரியாக விளைக்கணுமா, இங்கிலீஷில் பைபிளில் வாசித்து பாருங்கள். 2 கிட்னிஸ், 2 கிட்னி. இந்த கிட்னி எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்திகரிப்புக்காக. நம்ம பாடியில்
கிட்னி மாத்திரம் ஃபங்க்ஷன் பண்ணாட்டா இட்ஸ் a வெரி டேஞ்சர். இந்த கிட்னி பெரிய வேலையை செய்துகிட்டு இருக்கு, சுத்திகரிப்பு வேலையை, பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கு. இந்த ஹார்ட் நம்முடைய சரீரம் முழுவதும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்பினாலும் இந்த ரத்தத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது ரத்தம் வேறு, அசுத்த நீர் வேறு. இதை சுத்திகரித்து தனித்தனியாக பிரித்து சுத்த ரத்தத்தை ஹார்ட்டுக்கும் அசுத்தத்தை வெளியாகவும் மாற்றுகிற ஒரு பெரிய வேலை இந்த 2 குண்டிக்காய்கள் என்று சொல்லுகிற கிட்னி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கு. இந்த வேலையை இது செய்யாவிட்டால் மனித வாழ்வு ரொம்ப டேஞ்சர். லைஃப் இஸ் வெரி டேஞ்சர். ரொம்ப சீக்கிரமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். அப்போ இதில் என்ன இருக்கான்? அது மேலே என்ன இருக்கான்? கொழுப்பு. அந்த கொழுப்பு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குடல்களை மூடிய கொழுப்பு, குடல்களிலே உள்ள கொழுப்பு, 2 குண்டிக்காய்களின் அவைகள் மேல் உள்ள கொழுப்பு. நல்லா கவனிங்க. குடலில் கொழுப்பு, குடலுக்கு மேலே கொழுப்பு, சுத்திகரிக்கிற கிட்னிக்கு மேலே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு நல்லா பாருங்க. குடலில் கொழுப்பு எப்போ நினைக்கிறீங்க? நல்ல பரிபூர்ணமான சாப்பாடு, நல்ல நிம்மதியாக, நல்ல ஃபேட் ஐட்டமாக தின்றான். நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் ஒரு முறை. அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு குரூப் தான் வருது ஆப்ரேஷனுக்கு. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்கு. என்ன ஆப்ரேஷன்னா, இந்த தோலை சீவி எடுத்துட்டு அந்த தோலுக்குள்ளே அந்த கொழுப்பு மேலே பட்டையாக கொழுப்பு அடைஞ்சிருக்கு. அந்த கொழுப்பை அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்து சீவிட்டு திரும்ப வயிறை ஒழுங்காக்கிறான். இந்த கொழுப்பு ஏன் அடையுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் தின்றதெல்லாம் நெய். நல்ல நெய்யை தின்னு நல்ல ஸ்வீட்டு தின்னு நல்ல கொழுப்பான ஐட்டம் தின்னு என்ன வந்துடுது? குடல் மேலே, குடலுக்கு மேலேயும் கொழுப்பு, குடலுக்கு உள்ளேயும் கொழுப்பு, உடம்பு. இந்த கொழுப்பு எதை காட்டுதுன்னா, நமக்கு வருகிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் வருகிற கொழுப்பு. எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை, எத்தனை பேர் வறுமையில் வாடுறான். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்தும் போது நம்ம அறியாமலே நம்ம கொழுப்பு வந்துடுது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம் பாருங்க. என்ன கொழுப்பு ஏறி போச்சா? யாரை பார்த்து கேட்பீங்க சொல்லுங்க? நல்லா ஒழுங்காக இருக்கிற பார்த்தா கேட்பீங்க. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஓவராக போச்சுன்னா, கொழுப்பு ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். கொழுப்பை உருக்கிட்டா சரியாயிடும். அப்போ இந்த கொழுப்பு மனுஷனுக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதங்கள் பெருகி நிறைவுகள் வரும்போது நம்ம அறியாமல் உடம்பில் ஆவிக்குரிய கொழுப்பு வந்துடுது. அது மாத்திரம் இல்லை, கிட்னி மேலேயும் கொழுப்பு வருதான். இதான் சுத்திகரிக்குது. இந்த கிட்னி சுத்திகரிக்கிற கொழுப்பையே என்ன மூடிடுது? கிட்னியவே என்ன மூடிடுது? கொழுப்பு மூடிடுது. இது பெரிய டேஞ்சர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பரிசுத்தமே நமக்கு என்ன வந்துன்னு கேட்டிங்கன்னா ஆபத்தாக வந்துடும். இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் ஜெபிச்சுட்டா போதும், கொஞ்சம் பரிசுத்த வாழ்க்கை பண்ணிட்டா போதும், அடுத்தவனை மதிக்கிறதே கிடையாது. இந்த பரிசேயன் மாதிரி, பரிசேயன் உபவாசம் இருந்தானா, பரிசேயன் காணிக்க கொடுத்தானா, அந்த அந்த ஆயக்காரனுக்குள்ள நிறைய மேன்மைகள் இவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அது அவனுக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனை அற்பமாக எண்ணிச்சு, இவனை தன்னை பெரிய ஆளாக காட்டிடுச்சு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இது 2 விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று சரீர ஆசீர்வாதம், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல். 2லேயும் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஒருவனுக்கு இல்லாத ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஸ்பிரிச்சுவலாக நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம். சில சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுறோம்.
பட் எந்த ஆசீர்வாதமும் நம்ம என்ன வாழ்க்கையில் படிய விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னால், கொழுப்பை படிய விட்டுறக்கூடாது. இந்த கொழுப்பை எடுத்து தகன பலி பீடத்தில் வச்சு அதை எரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், இது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான பலி. சுருக்கமாக நான் சொல்வேன், ஆனால் நம்முடைய பலத்தின் மேலோ நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேலோ நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒருபோதும் கர்வம் கொள்ள விட்டுறவே கூடாது. தேவன் விரும்பாத ஒரு காரியம் இந்த கொழுப்பு, இந்த கர்வம், இந்த பலன். நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், 147 சங்கீதம் 10 வசனம் பாருங்க. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். குதிரையினுடைய பலத்திலே விருப்பமாயிரார். பலம் கொடுத்தது யாரு? குதிரையினுடைய பலத்திலே விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களிலே பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கத்தபடி இருக்கிறாரா? சரி, குதிரைக்கு பலம் கொடுத்தது யாரு? அவர் தானே கொடுத்தாரு. இந்த உலகத்தில் எத்தனையோ மிருகங்களை படைச்சார். ஆனால் குதிரை ரொம்ப வித்தியாசமாக படைச்சார். ஆண்டவரே சொன்னார், யோபின் புஸ்தகம் தயவு செய்து 39 அதிகாரம், யோபின் புஸ்தகம் 39 அதிகாரம் 19, 39, 19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, தொண்டையிலே குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல மிரட்டுவாயோ, அதன் நாசியின் செருக்கு பயங்கரமா இருக்கிறது. அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். ஆண்டவரே கேட்கிறாரு, குதிரைக்கு யாரு பலம் கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த குதிரை எதுல மகிழுது? தன்னுடைய பலத்தில் மகிழுது, சந்தோஷப்படுது. எத்தனையோ மிருகத்துக்கு இல்லாத சிலாக்கியம் யாருக்கு இருக்குன்னு குதிரைக்கு இருக்கு. அது தன் பலத்தில் மகிழுது, பகலத்தில் நிகின்னு கத்துது, பலத்தில் யுத்தம் பண்ணுது, ஆயுதம் பறிச்சு எல்லாம் எதிரில் ஓடுது. இதெல்லாம் ஏன் செய்யுதுன்னா கர்த்தர் கொடுத்த பலத்தில். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த பலத்தில் கர்த்தர் சந்தோஷமாக இரார், விருப்பமாக இரார். குதிரையினுடைய பலத்தில் விருப்பமாக இரார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பலனை கொடுத்தது யாரு? தேவன். யாரும் பலம் கொடுக்கல. அந்த குதிரையை பலமுள்ள குதிரையாக படைச்சதே கர்த்தர். ஆனால் வேதமே சொல்லுது, குதிரையினுடைய பலத்திலே தேவன் விருப்பமாயிரார். அப்போ இந்த குதிரை தன்னுடைய பலத்தை தேவனுக்கு கொடுத்தாலும் இது தன்னுடைய பலத்தில் மகிழ்ந்துடக்கூடாது. இது எதில் மகிழணும்னு சொன்னீங்கன்னா, பலத்தை கொடுத்த தேவனிலே மகிழணும். இன்னைக்கு நாம் ரொம்ப எங்கே வந்துடுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மகிழ்ச்சி எங்கே வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவன் கொடுத்தாரே அந்த கொடுத்த தேவனிலே மகிழாமல் நம்முடைய பலத்திலே மகிழ்ந்துடும். நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு மகிழ்ச்சியாக மாறிடுது. நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு கொழுப்பாக மாறிடுது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு இல்லாத ஆவிக்குரிய சிலாக்கியங்கள் நம்மை ஆவிக்குரிய பெருமை உள்ளவர்களாக நம்மை மாற்றி விடுகிறது. கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் நான் இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாக நான் சொல்லுவேன், நாம் ஒன்று எப்போதும் இந்த நம்முடைய வாழ்க்கையில் கொழுப்பு அடைய விட்டுறவே கூடாது. டாக்டர்ஸ் ரொம்ப எச்சரிக்கை என்ன கேட்டிங்கன்னா, அடிக்கடி கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்க. அது ஏறி போச்சுன்னா எப்போ ஹார்ட் அட்டாக் ஆகும். ஹார்ட் அட்டாக் பண்ணுறது என்னது? கொழுப்பு. கவனமாக சாப்பிட்டுக்கப்பா, குறைச்சிக்கப்பா கொழுப்பை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அது நிறைய பேருக்கு இன்றைக்கு ஹார்ட் அட்டாக் எங்கே வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆவிக்குரிய செழுமை ஆசீர்வாதம் வரும்போது அங்கே பெருமை என்கிற கொழுப்பு பிடிச்சு அத்தனை பேரும் கிளம்புந்தான். இந்த பெருமை என்கிற பிசாசினுடைய ஆணவன் தான் கர்த்தர் அவனை விசேஷித்தவனாக படைச்சு அவனை ஆசீர்வதித்த போது
இந்த பெருமை வந்தபோது வானத்திலேருந்து கீழே வந்தான். ஆகினால தான் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சமான மனுஷன், எத்தனை குறைகள் இருந்தாலும் எனக்கு சங்கீதக்காரன் ரொம்ப பிடிச்சவன். பாருங்கள், அவன் தாழ்வையில் தான் இருந்தான். ஒரு சின்ன கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். பட் ஆடுகளை மேய்ச்சவன் இப்போ அரசன் ஆயிட்டான். பட் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நீங்கள் யார் எந்த பெரியவங்கிட்ட இல்லாத ஒரு ராஜாங்கிட்ட இருந்துச்சு பாருங்கள். அந்த மனுஷன் வீட்டை கட்டி ஒரு பெரிய கேதுரு மரத்தில் வீட்டை கட்டின போது அந்த மனுஷன் ஜெபம் பண்ணா, ஆண்டவரை என்னை இம்மட்டுமாய் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். யார் சொன்னது தெரியுமா? ஒரு கிங், ஒரு ராஜா. நம்மளை மட்டும் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினா நமக்கு தலை தெரியுமா கால் தெரியுமா சொல்லுங்கள்? ராஜாவாக மாற்ற வேண்டியது இல்லைங்க, கவுன்சிலராக மாறிட்டாலே போதும். நமக்கு தெரியுமா நம்ம கெதி என்ன ஆகும்னு கேட்டிங்களா? ஒரு கிங்காக மாறிட்டாங்க. இந்த கிங்காக கொண்டு வந்தது யார்? அவன் சாமர்த்தியம் கொண்டு வரல, அவன் பலம் கொண்டு வரல, அதிர்ஷ்டம் கொண்டு வரல. தன்னை தேவன் இவ்வளவு உயர்ந்த நிலை கொண்டு வந்த பொழுது அந்த மனுஷன் வந்து என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, என்னை கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்துறேன். அவன் தேவனை ஆராதிக்கிறான், ரோட்டில் கிடந்து டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறான். அவன் மனைவி சொல்கிறா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவன் டான்ஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்தாளுங்க. நீ ஆடின ஆட்டத்தை அந்த பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப ரசித்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் சொல்கிறான், நான் இன்னும் அற்பன், நான் இன்னும் நுய்சன், நான் ராஜாவாகிட்டேன். ஆனால் இந்த மேன்மை தந்தது யாரு? நீ வந்து உங்கள் அப்பா பரம்பரையில் வந்துட்ட, உனக்கு வந்து தலைக்கருவம் வந்துடுச்சு, நீ ராணியாக உட்காந்துருக்க மேலே. எப்படி வந்த? உங்கள் அப்பா கொடுத்தாரு. ஆனால் நான் ராஜாவாக எப்படி வந்தேன்னா என் தேவன் கொடுத்தாரு. அந்த தேவனுக்கு முன்பாக நான் அற்பனாக இருக்கேன், நான் நீசனாக இருக்கேன். ஆராதிக்கிற கர்த்தரை துதிச்சேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் காணிக்க கொடுத்தாங்க. அவன் கொடுத்த காணிக்க கோல்டு மாத்திரம் some 1000 tons, ஏறக்குறைய 5000 டன் கோல்டு கொடுத்தான். இன்றைக்கு மட்டும் ஒரு கோயிலில் 5000 டன்னு கொடுக்குற ஒரு பணக்காரன் உள்ள பூந்தான்னா அடுத்த வாரம் நான் சேரில் உட்காந்து அவன் புல்பீட்டில் நிற்பான், அவன் பேக்கெட்லாம் நான் உட்காந்துருக்கணும். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஆண்டவரே, இதை கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி உண்டாகிறதுக்கு எனக்கு என்ன வந்து ஐஸ்வர்யமும் கனமும் உம்மட்டிருந்து வருது ஐயா, உம்மட்ட வாங்கினேன், உமக்கு கொடுத்தேன். இன்றைக்கு எந்த பணக்காரன் சொல்லுவான், எந்த ஐஸ்வர்யவான்னு சொல்லுவான்? ஒரு 1000 ரூபா காணி கொடுத்துட்டா, 1,00,000 ரூபா காணி கொடுத்துட்டா, ஐயோ அவங்க தலை விரித்து ஆடுற ஆட்டம் ஆண்டவன் தான் அறிவார். அவங்க நடைய வேற. நான் யார் தெரியுமா? நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், ஆந்திராவில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு ஃபேனுக்கு 3 ரெக்கை இருக்குது, அதில் 3 பேர் எழுதியிருக்கு. டியூப்லைட்டு ஃப்ரேமில் ஒரு பேர், லைட்டில் ஒரு பேர், கீழே கல் போட்டிருக்கு, இந்த கடப்பா கல், அது 2 அடி 2 அடி கல், ஒவ்வொரு 2 அடி கல்லுக்கும் இன்னார்னு பேர் போட்டு. நான் பார்த்தேன், ஆண்டவனே, ஒரு 2 அடி கல் போட்டதுக்கு இந்த கதின்னா இது கோயிலே கட்டி வச்சா என்ன ஆச்சு? அதான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு முறை இந்த மாதிரி பேர் எழுதுனாங்க, டியூப்லைட்டில் போட்டுச்சு. அதில் என்ன எழுதுனா, நேசமணி பொன்னையா, நேசமணி பொன், பிரசன்டட் பை நேசமணி பொன்னையா. அன்றைக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்தான், அவனுக்கு தமிழ் பேர்லாம் வாயில் வரல. அவன் எப்படி திரும்ப வாசித்தான், நாசமானி போலியா, அது போட்டிருக்க நேசமணி பொன்னையா, அவன் வாசித்தது நேசமானி போலியா. ஐயோ, இன்னைக்கு ஒரு லைட்டு கொடுத்துட்டா போதும், ஒரு ஃபேன் கொடுத்துட்டா போதும், ஒரு கல் கொடுத்துட்டா போதும், அதில் பேரை எழுதி தங்களுடைய பேரை பிரஸ்தாபமாக்கணும்னா இன்றைக்கு ஒரு பெரிய
எனக்கு தெரியுங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதே ஆவடி சிஎஸ்ஐயில் ஒரு அர்ப்பின் பண்டிகை நடந்துச்சு. அப்போ என் வயசு இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு 55 வருஷம் முன்னால் ஒரு அர்ப்பின் பண்டிகை என்ன கொண்டு வருவாங்கன்னா, அந்த நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஒரு முட்டைங்க, ஒரு முட்டை அப்போ என்ன விலை, எத்தனை பைசா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஒரு முட்டை 50 வருஷம் என்ன விலைச்சுங்க. முட்டை ஏலம் போச்சு. கோல்குட்டார் சொல்ல 2 ரூபான்னு. உடனே இன்னொருத்தர் கேட்டார் 3 ரூபா. இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்தாரு, அது இன்னொரு ஜாதிக்காரன். இவர் என்னடா அந்த ஜாதிக்காரன் 3 ரூபாய்க்கு எடுக்கிறதா, 5 ரூபா. சரி, இவன் பார்த்தான், நீ 5 ரூபா கேட்டியா, 7 ரூபா. இப்படி 5, 7, 10, 15 போய் கடைசியில் அன்றைக்குள்ள விலை பைசா பெருமையான விலை 250 ரூபா முட்டை விலை போச்சு. 250 ரூபா காணி கொடுக்க மாட்டான். ஆனால் 250 ரூபா எதுக்கு எடுத்தான்? முட்டைக்கு கௌரவம், தன்னுடைய கௌரவம். அவன் 200 ரூபா கொடுத்தான். இன்றைக்கு நிறைய பேர் காணி கொடுக்குறான். எதுக்கு? கௌரவத்துக்கு. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஆந்திரா இடத்துக்கு போயிருந்தேன். கன்வென்ஷன் கடைசி நாளில் அந்த பாஸ்டர் ஒரு தட்டு கொடுத்தாரு. அதில் நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன். திரும்பி வந்துச்சு, ஒரு நோட்டு கூட இல்லைங்க, எல்லாம் சில்லற காசு. இவருக்கு பாஸ்டர் கன்வென்ஷன் செலவு ஒன்றும் சமாளிக்க முடியாது, என்ன பண்ணுறது தெரியல இவருக்கு. அப்போ பார்த்து ஒருத்தர் வந்து ஒரு கவர் கொடுத்தாரு. கவர் கொடுத்த உடனே அதில் 50 ரூபாய் 100 ரூபான்னு நினச்சேன். இவர் என்ன பண்ணார், காணிக்கு ஜெபம் பண்ணலை, உடனே கவர் எடுத்துகிட்டு வந்து மைக்கில் மொய் வாசித்தார். தாமஸ்ராஜ் பாஸ்டர் 100 rupees. அடுத்த வருஷம் பின்னால் வரோம் 200 ரூபா, ரெட்டி 200 ரூபா, நாயுடு 500 ரூபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அந்த மொய் வாசித்தானுங்க. கியூவில் நிற்கும், வரும் நிற்கிறான் கியூ. ரெட்டியார் 100 ரூபா, ரெட்டியார் 500 ரூபா. நான் நினைச்சேன், இதடா மொய் மீட்டிங்கா? இந்த ஐடியாவை தான் கல்யாணத்தை கூட வாசிக்கிறான். சொந்தக்காரன் ஒருத்தன் கூட திருட்டு காணி கொடுத்து போக மாட்டான், எழுதி வாசிடுறான். இது அவமானத்துக்கு என்ன பண்ணிடுறான்? ஐயோ 5 ரூபா போடுறான். டேய், நம்ம பேர 5 ரூபா வாசனை போறான். இந்த மாதிரி காணி கொடுக்க இருக்கான். எதுக்கு? பேருக்கும் பிரஸ்தாபத்துக்கும். நீங்கள் பேர் மட்டும் சொல்லாம போட்டீங்கன்னா 5 ரூபா போட்டு போயிடுவான். நாளைக்கு கல்வெட்டு மட்டுங்க 5000 ரூபா கொடுப்பான். ஆண்டவர் அதை வந்து அங்கீகரிக்கலை. இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்களை தங்கத்தை கொடுத்த போதும் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த தகுதி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஐயா. இப்போ பாருங்க, அவனுடைய முடிவு மகிமையாக முடிஞ்சதனுடைய காரியம், அவனுடைய பதவி உயர்வு. தாழ்வில இருந்தவன் ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டான். வனாந்திரத்தில் அலைஞ்சவன் கேதுரு மர வீட்டில் வந்துட்டான். சாப்பாடு இல்லாமல் வனாந்திரத்தில் அலைஞ்சவன் இன்றைக்கு கோடி கோடியாக கணக்கு கொடுக்குற அளவனை மாறிட்டான். இது எதுவுமே அவன் தலைக்கு வரல, அவனை கொழுப்பிடிக்க விடலை. எல்லாத்திலும் அவன் ஒன்று என்ன செய்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை தாழ்த்தினான். அப்போ சமாதான பலியிலே ஆண்டவர் விரும்புகிற காரியம், நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, நம்முடைய சரீர ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எந்த ஆசீர்வாதமும் நம்மை கொழுப்பு அடைய விட்டுறக்கூடாது, நம்மை பெருமை அடைய விடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போது
உன் இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. எப்போ இப்போ வனாந்தத்தில் உட்காந்துருக்க, அந்தன்றைக்கு மன்னா பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த வாழ்க்கை முடிவல்ல. உனக்கு தேவன் ஒரு பெரிய வாழ்க்கையை வச்சுருக்காரு. நீ என்ன வாழ்க்கை வச்சுருக்காருன்னா, உனக்கு நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு, நல்ல வீடு, ஆடு மாடுகள் திரட்சி, பொன்னு வெள்ளி, உனக்கு ஆஸ்தி, இவைகளெல்லாம் பெருகும்போது என்ன வந்துடக்கூடாதுன்னு கேட்டா, உன் இருதயம் மேட்டிமை ஆகி உன்னை அடிமைத்தன வீடாக எப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், நீ இதெல்லாம் வாசித்துட்டு 17ஆம் வசனத்தில், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் வாயிலே அல்ல, உன் இருதயத்தில் கூட நினைச்சிடாத. எச்சரிக்கையாரு, ரொம்ப வார்னிங். அப்போ நான் சொல்லுவேன், ஒரு தேவனுடைய மனுஷன் எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்னா, கஷ்ட காலத்தில் இல்லை. கஷ்ட காலத்தில் இல்லை. இன்றைக்கு அநேகர், இதுக்கு நான் தாழ்மையாக சொல்லுவேன், உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போனது, வல்லமை இழந்து போனது எங்கன்னு கேட்டிங்கன்னா, வறுமையில் இல்லை, கஷ்டத்தில் இல்லை, செழுமையில் தான் கெட்டு போயிட்டாங்க. கர்த்தரை எப்போ மறந்து போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லாமே இருந்தால் கடவுளை தேடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இன்றைக்கி ஆண்டவரை எப்போ மறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடு வாசல் நிலம் ஆஸ்தி குறைவில்லாத வாழ்க்கை ஆண்டவர் தரும்போது மனுஷன் கடவுளை மறந்துட்டான், செல்வத்தை பின்னால் போயிட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நல்ல வீடு கட்டி குடியிருக்கும்போது, நல்ல ஆஸ்தி வரும்போது, எல்லாம் வரும்போது நீ தேவனை மறந்துடாதப்பா, கர்த்தரை மறந்துடாத. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்கிறேன். சுந்தரையா எப்போவுமே சொல்லுவாங்க, தாமஸ், நமக்கு 10 ரூபா தேவைன்னா நம்மகிட்ட 9 ரூபா தான் இருக்கணும், அதான் ஆசீர்வாதம். அப்போ 1 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்துக்கிட்டு இருப்போம்? ஆண்டவரை தேடிக்கிட்டு இருப்போம். 10 ரூபாய் தேவை உள்ள ஒரு மனுஷனுக்கு 11 ரூபாய் வந்ததுன்னா 1 ரூபாய் ஆசீர்வாதம் இல்லை, கர்ட்ஸ். இந்த 1 ரூபாயை அவன் தேவ சித்தப்படி செலவு பண்ணுவானாங்கிறது கேள்வி. ஆண்டவரே, உங்கள் சித்தப்படி இந்த 1 ரூபாய் செலவு பண்ண தாரும் அப்படின்னு எவன் கேட்க போகிறான்? இல்லை. நம்ம எப்பொழுதும் கர்த்தரையே நம்பிக்கிட்டு இருக்கணும்ப்பா, கர்த்தரையே நோக்கிக்கிட்டு இருக்கணும். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே விழுந்து போச்சுன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டத்தில் இல்லை. கஷ்டத்தில் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மக்கள் நிறைவு வரும்பொழுது அந்த தேவனை மறந்துட்டாங்க. சாப்பாட்டுக்காக அழுதாங்க, ஆண்டவர் சாப்பாடு தந்துட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, அவங்கள கவனிக்கவே நேரம் இல்லை, கோயிலுக்கு வர்றதுக்கே நேரம் இல்லை. உனக்கு சாப்பாடு கொடுத்த கடவுளை சபிக்கிறதா இல்லை உன்னை யாரை சபிக்கிறது? ஆகாரம் இல்லாத போது நீ ஆகாரத்துக்கு ஆண்டவரை தேடினா, ஆகாரம் நிறைவாய் வந்த போது இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நிறைய திங்க வந்துட்டாங்களாம், இவங்களை சமைச்சு போடுறதுக்கு நேரம் இல்லையா, அதனால கடவுளை தேட நேரம் இல்லையா. இது நிறைய பேருடைய வழி. நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயம் மேட்டிடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களும் நம்ம மேட்டிமே ஒன்றக்கூடாது. எத்தனையோ பேருக்கு இல்லாத மேன்மைகள் நமக்கு இருக்கலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய எத்தனையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அநேகருக்கு இல்லாத அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் மனுஷன் யோசிக்கணும், இதெல்லாம் தேவன் அளித்த கிருபை. என்னை ஐஸ்வர்யமானாக்கிறது ஆண்டவருடைய கிருபை, என்னை உயர்த்துகிறது கிருபை. பவுல் அதான் சொன்னார், நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அதிகமாக ஊழியம் செய்தேன், நான் அதிகமாக பிரதான அப்போஸ்தலரை காட்டிலும் எனக்கு அதிகமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இவைகள் எல்லாம் அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை.
நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒன்றா மறந்துடாதீங்க, எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய தலை கர்வம் கொள்ள விட்டுறவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையானாலும் சரி, சரீர மேன்மையானாலும் சரி, அத்தனையும் நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம இந்த நிலைக்கு உயர்த்தின தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய், என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்பதை என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நினைத்து நான் என்னை முழுவதும் தாழ்த்தி என்னை தாழ்மையாய் வைத்து கொள்வேன். ஆனால் நான் சொல்லுவேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் பலமானுடைய காலில் திருப்தியாக இருக்க மாட்டார். குதிரைக்கு வீரியம் கொடுத்து அவர் தான், அதனுடைய பலத்தில் பிரியமாக இருக்க மாட்டார். ஆனால் யார் மேலே பிரியமாக இருக்கிறார்னா, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. கிருபை கிருபை என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டம். கொழுப்பு முழுவதையும் சமாதான பலி, தேவனுக்கு முன்பாக எல்லாத்தையும் எரித்து கொழுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வாழுகிற பலி சமாதான பலி, ஸ்தோத்திர பலி. அது தேவனுக்கு உரியது. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா வல்லமை, எல்லா பலன், எல்லா புகழ்ச்சி எல்லாம் அவர் ஒருவருக்கே உரியது. அந்த துதி எந்த மனுஷனுக்கு கூட எவனும் எடுக்கக்கூடாது, எவனும் பாத்திரவான் அல்ல. அது அவர் ஒருவருக்கே செலுத்தப்பட வேண்டும். அவர் ஒருவருக்கே உரியது. அந்த கனம் எனக்குரியதல்ல, ஒரு மனிதனுக்குரியதல்ல, ஒரு பாஸ்டருக்குரியதல்ல, ஒரு ஸ்தாபனத்துக்கு உரியதல்ல. அது தேவனுக்கே உரியது. அது நாம் எப்போது தேவ செலுத்துவோமானால் அந்த பலி ஒரு சுகந்த வாசனை பலியாய் கர்த்தர் முகருகிறார். எல்லார் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமும் கானமோ வல்லமையும் பலனோ, ஸ்தோத்திரமும் கானமோ வல்லமையும் பலனோ, மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆத்மரிக்கின்றோ, அன்பு செய்தோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, எஸ் லோர்ட். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, என்றும் மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, என்றும் மங்கா